அண்ட் மோரோவர் எங்க அப்பாவுக்கு அங்க நடக்கிற எதுவுமே தெரியாது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல கூட இல்ல. அவங்களும் அவர்கிட்ட எதுவும் பேசின மாதிரியும் தெரியல. இன்னைக்கு காலையில கூட we will be there soon சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அங்க போய் அவர் இறங்குனா பிரச்சனை பெருசாகும். நம்ம போகலனா அது வேற மாதிரி ஆயிடும் சக்தி. எங்க அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவரால இதெல்லாம் தாங்க முடியாது சக்தி. ஜனனி, எனக்கு புரியுது ஜனனி. அப்புறம் ஏன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க? வா, முதல்ல கிளம்பலாம். நான் வெப் செக்கிங் கூட பண்ணிட்டேன். கார் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வா போலாம். சரி வா போலாம். அதை ஏன் ஒரு மாதிரியா சொல்ற? 3 நாள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தது ஜனனி. ஆனா இங்க இருக்கிற சூழல் அங்க இருக்குமான்னு தெரியல. அங்க போனா என்ன ஆகும்? மனசு நல்லா இருந்தா போதும், சூழலை எப்படி வேணாலும் சமாளிச்சிடலாம். 2 நாளா கேட்க ஆள் இல்ல. நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தோங்கிறதுல இல்ல லைஃப். யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நானும் என் பொண்டாட்டியும் ஒன்னா நின்னு சமாளிப்போம். எங்க லைஃப் எங்களோடதுன்னு நினைக்கிறது தான் நல்ல விஷயம். இன்னும் என்ன யோசிக்கிற? விசேஷத்துக்கு வர்றவங்க கூட நம்ம தான் காப்பி போட்டு தரணுமா? சமையல்காரங்க போட்டா பிடிக்காதா? அது என்ன நல்ல நாள் அதுவுமா கூட நம்மள வேலை வாங்குறது? இதெல்லாம் சரியே இல்லக்கா. அக்கா, நந்தினி எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா. எந்த மாற்றமும் இல்லை, அதே பிராட்காஸ்ட் தான். ஏரியா விட்டு ஏரியா வந்து அதே அலைவரிசை தான். மா நந்தினி, இன்னைக்கு கிரகப்பிரவேசம்ல, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை மட்டும் பேசலாமா? ஆமால, கரெக்ட். வீடு நல்லா இருக்கு, அதை விட கிச்சன் சூப்பரா இருக்குல்ல. இந்த குடும்பத்துல நம்மளுக்கு என்ன அமைதோ இல்லையோ, கிச்சன் சூப்பரா அமைஞ்சிருது. ஏங்கா, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கான்னு நாமளே நம்மளை கேட்டுக்கிற கூடாது. வர்றவங்க வந்து ஆசையா உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும். இங்க வந்து யார் நம்ம மேல அக்கறைப்பட இருக்கா? நீங்க என் மேல அக்கறைப்பட்டுக்கணும், நான் உங்க மேல அக்கறைப்பட்டுக்கணும். நமக்குள்ளேயே கேட்டு திருப்தி பட்டுக்கணும். அது என்னவோ சரிதான். இந்த வீடு சூப்பர், கிச்சன் சூப்பரா சூப்பர். ஆமா, நமக்கெல்லாம் கிச்சன் நல்லா இருந்தா போதும்ல. பாத்தீங்களா, இந்த வீட்டு வாஸ்து ஈஸ்வரி அக்காக்கு நல்ல செட் ஆகுது போல இருக்கே. கவுண்டர் எல்லாம் போடுறாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு தெரியுமா? என்னக்கா? அந்த வீட்டுக்குள்ளார ஒரு மூலையில சமையக்கட்டு இருந்தது. அப்பமே இந்த கிளவி வந்து ஒட்டு கேட்கும். 10 குறைக்கு அது கேட்டது போக இந்த ஆதிரையை ஏவி விட்டு அதுவும் வந்து ஒட்டு கேட்டு நம்மள கோத்து விடும். இந்த வீட்டுல இருந்தா நுழையிலே லெஃப்ட்ல கிடக்கு சமையக்கட்டு. போற வரவங்க எல்லாம் ஒட்டு கேட்பாங்க. அது பார்த்தாரு நீ முட்டு ஜன்னலை வர வச்சிருக்கா. இனிமே பேசல, பார்த்து பேசணும். இல்ல ஆம்பிட்டுதான். கவுண்டர் போட்டியா? உனக்கு என் கவுண்டர் தான். என்ன எங்க அப்பா? என்ன உங்க அப்பாருக்கு வந்துட்டாரா? இல்ல வந்துருவாரே. ஐயோ, எங்க அப்பா கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரே. இங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் போனை போட்டு வர வேணாம்னு சொல்ல போறேன். இப்ப நீ யோசிச்சு ஒன்னும் பண்ண முடியாது. வரட்டும், வரையில பாத்துக்கலாம். ஆமா. ஆனா என் குலதெய்வம் என்னை காப்பாத்திருச்சு. எங்க அம்மா கால் உடஞ்சு அங்க போய் படுத்து கிடக்கு. நான் தப்பிச்சுட்டேன். இல்லைன்னா இங்க வந்து அங்கன பேசி சிண்டு முடிச்சு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுரும். ஏய் ரேணுகா, என்னமா பேசுற? பாவம் அவங்க. அக்கா, உனக்கு தெரியாது, ஆஸ்பத்திரியில இருக்கிற வரைக்கும் அது பாவம் தான். இங்க வந்துச்சுன்னா நாம எல்லாரும் பாவம். ஆனாலும் நீங்க கொடுத்து வச்ச ஆளுதான். போன வாரம் ஃபுல்லா இதை சாக்கா வச்சு எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆமா, நான் அப்படியே சுவிட்சர்லாந்துக்கு உல்லாச பயணம் போயிட்டேன். உன்னைய விட்டுப்புட்டு தப்பிச்சுட்டேன்னு நீ கிடந்து புலம்புற. ஏண்டி நீ வேற? இந்த கிழவிகிட்ட இருந்து தப்பிச்சு எங்க அம்மா கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். புலம்பி தீத்துருச்சு எங்க அம்மா. நிக்க நேரம் இல்ல தெரியுமா, ஓயாம வேலைதான் எனக்கு. ஆனா அக்கா, உங்க அம்மா இப்ப வரப்போறதுல, அதனால உங்களுக்கு பிரச்சனை புரியல. ஆமா, எங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டாரே, இந்நேரத்துக்கு கிளம்பி இருப்பாரே. நான் எங்க அப்பாவை நிப்பாட்டியே ஆகணும். வந்து ஏதாவது பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா. ஆமா, இந்த போன் இங்கதான் கலந்துச்சு. எடுத்துட்டு வந்தேனா? இருக்கு போனு. முதல்ல இந்த போனை மாத்தன முடி. சார்ஜருக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப எனக்கா 7G வந்துருச்சா 8G வந்துருச்சா? 7G தானே.
நம்ம இன்னும் இந்த பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் இதையே வச்சு அமர்த்திட்டு கிடக்குறோம். ஆனா உன் வீட்டுக்காரர் வச்சிருக்கிற போன் ஓவருக்கா. அறுக்க தெரியாத இடுப்புல 1000 கத்தின்னு வாங்கல, அது மாதிரி தான் அவர் வச்சிருக்கிற போனு. அப்கிரேடட் ஸ்மார்ட் போன், லேட்டஸ்ட். பேரை கேளுங்க, சொல்லுங்க பாப்போம். தெரியாது, 1.5 லட்ச ரூபாய் போனுன்னு தான் சொல்லுவாரு. அமர்த்தி அலோ மட்டும் சொல்றதுக்கு உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம இவ்வளவு காஸ்ட்லி போன். எல்லாம் நேரம்தான். இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏங்கா இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு தான் இந்த சேலை எடுத்து கட்டுனியா? ஏய் நீ போடி, இந்த குடி. ஐயா அழகா இருக்குக்கா. இந்த குடி. குடி. ஆமா போட்டுக்கலாமா? வா நாங்க 2 பேரும் உள்ள போய் விளையாடுங்க போங்க. ஏன் சித்தி இங்க நின்னா என்ன? அது துளசி செடி கிட்ட இந்நேரத்துல நிக்க கூடாது, நல்லது இல்ல. ஏன் நின்னா என்ன? உடம்புக்கு கெடுதி, உள்ள போங்களேன். சரி வா போலாம். சொன்ன உடனே கேக்குதா? இவங்க அப்பன மாதிரியே கேள்வி கேட்டு கொள்ளுது. சொல்லுமா, எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கா? ஆமாப்பா. நீங்க? கட்டாயம் வந்துருவேம்மா. ஏன்பா? ஏனா அது என் மக வீடுமா. நீ மட்டும் இல்ல, அந்த வீட்டு மருமக எல்லாத்துக்குமே சம உரிமை இருக்கா இல்லையா? அம்மா, நீங்க உழைச்சு கொட்டுறதுனாலதான் அவங்க வெளியே போய் காசு சம்பாரிச்சிட்டு வர்றாங்க. அதை வச்சு தானமா பங்களா கட்டிருக்காங்க. அந்த பங்களாவில் உங்களுக்கும் உரிமை இருக்கா இல்லையா? அம்மாடி, நீங்க உழைக்கிற உழைப்புக்கெல்லாம் சம்பளமா கொடுக்குறானுங்க. சம்பளத்தை விடு, கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? உங்களை மதிக்கிறானுங்களா கொஞ்சமாவது? இதையெல்லாம் கேட்டதுனால தான் செருப்படி கொடுத்து அவமானப்படுத்தி அனுப்புனானுங்க. அதுக்காக ஏன் பொண்ணு உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுண்ணா? அப்பா, நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுப்பா. என்ன, அன்னைக்கு செருப்படி பட்டதை விட பிரச்சனை வரப்போகுது? என்னானாலும் பார்த்துக்கலாமா, ஆனா நான் வர்றது உறுதி. எல்லாத்தையும் எதிர்பார்த்து தாமா வரேன். நீங்க மட்டுமா வரீங்க? ஈஸ்வரி அப்பா வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆனா அவர் நேரம் அங்க வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? என்ன கோபப்படுறீங்க? இல்ல கோபப்பட்ட மாதிரியா இருந்துச்சு, சும்மா கேள்வி கேட்டேன், சத்தமா கேட்டேன். சரி, உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. நான் காபி போட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமே. அது சம்பந்தமா தான் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாங்க. காபி போடுறத பத்தி என்ன கேட்க போறாங்க? போ போ. முகமே டல்லா தான் இருக்கு. ஐயோ, அவ வேற போயிட்டாளே. வீடெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சித்தி. மொட்டை மாடிக்கு போனியா? போனோம் சித்தி. அங்க இருந்து பார்த்தா மொத்த மதுரையும் தெரியும். ஆமா சித்தி, போய் பார்த்தோம். மொத்த மதுரையும் தெரியுது, அழகா இருந்துச்சு. கூட தெரியுதுல்ல? ஆமா சித்தி, கோயில் கோபுரம் கூட தெரிஞ்சது. இன்னும் 5 நிமிஷத்துல காபி போட்டு கொண்டு வந்துருவேன். இத சொல்லதான் நீ மாடி ஏறி வந்தியா? நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னா. நான் கூப்பிட்டேனா? ஏண்டி? அம்மா இல்லம்மா, நீங்க காஃபியை போட்டு எடுத்துட்டு வர சொல்லி தானே அனுப்புனீங்க. ஆனா இவங்க காஃபி எடுத்துட்டு வராம தனியா நின்னு போன் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன். என்ன லுக்கு? போங்க, கெஸ்ட் எல்லாம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? போய் காஃபி கொண்டு வாங்க. ஹலோ, அங்க என்ன லுக்கு? போங்க. அண்ட் பை தி வே, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வந்துருங்க. காஃபியா? இல்ல, கீழே ஆப்பிள் பார்த்த மாதிரி ஞாபகம். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்துருங்க. அது பூஜைக்கு வச்சிருக்கிறது ஆதிர. சோ வாட்? தேவனா என் அண்ணன் கிட்ட சொன்னா 100 கிலோ ஆப்பிள எனக்காக கொண்டு வந்து இறக்குவாங்க. போங்க. போய் சொல்லட்டுமா பூஜைக்கு ஆப்பிள் பத்தலன்னு? ஏய் நந்தினி, அவகிட்ட எதுக்கடி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? போ, அவ கேக்குற மாதிரி ஏதோ ஜூஸ் போட்டு கொண்டு வா. அப்படியே காபி போட்டு எடுத்துட்டு வந்துடு. போங்க போங்க. இருந்தாலும் 3வது மருமக கொஞ்சம் வெகுளியா இருப்பாங்க போல இருக்கு. 3 அடிக்கு மேக்கப் 8 முழத்துக்கு வாய வச்சுட்டு உசுர வாங்குது. ஐய, வெகுலிலாம் இல்ல, பைத்தியமும் அதே மாதிரி தான் இருக்கும். பைத்தியம் என்ன பண்ணும்? தனக்கு தானே பேசிக்கும், தூங்காது. நம்ம கிட்ட போன கல் எடுத்து அடிக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த பீஸும். ஓகே, தப்பா நினைச்சுக்காதீங்கடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, சின்ன பசங்க தானே. என் பொண்ணுக்கு அண்ணனுங்க செல்லம் ஜாஸ்தி. அதான் அன்னைக்கு கிட்ட வாரண்டி எடுத்துக்கிட்டே இருப்பா. காசை வச்சுக்கன்னு கத்தையா கொண்டு வந்து நீட்டினா இருக்கா? வேண்டாம், நாங்க பாத்துக்கிடுறோம் தான் சொன்னேன். உடனே எடுத்து உள்ள வச்சுட்டாரு. என்ன புத்தி பாருங்க. அதுக்கு எதுக்கு குடுப்பானே, அப்புறம் எடுத்து உள்ள வைப்பாங்க. கொலைச்ச சந்தனம் இருந்தா கொடுங்களேன். நல்லா இருக்கு பாரு. நல்லா இருக்கே பொருட்கள். நல்லா இருக்கேன்க்கா. போ, எடுத்துட்டு போ. என்னத்த சொல்ல? அக்கா, காபி போட்டீங்களா? தோ
போட வேணாம், மெதுவாவே போடுங்க. நல்ல நிதானமா போடுங்க. ஏண்டி என்னாச்சு? இல்லக்கா, நீங்க காப்பி போட்டுருந்தப்ப நான் அப்பா கிட்ட பேச போனேன்ல, அந்த நெட்டக்கோக்கு வந்து அம்மா கூப்பிடுறாங்கன்னு பொய் சொல்லி மாடி கூட்டு போச்சு. 5 நிமிஷத்துல காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் தான் சொன்னேன். அதுக்கு என்னவோ இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்ச மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இதை சொல்லதான் வந்தியான்னு எரிஞ்சு விடுறாங்க. விடுடி, இது என்னமோ புதுசா சொல்ற. இது என்ன நமக்கு புதுசா? நெதமும் வாங்குறது தானே. அதுக்கு இல்லக்கா, அந்த வீட்டுல தான் அந்த தாய் கிழவியும் நெட்ட பூதமும் நம்மளை போட்டு துவைச்சி எடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாளாவது நம்மளை விட்டு வைக்கலாம்ல. ஏமா, வீடுதான் மாறி வந்திருக்கோம். மனுஷங்க அதே மனுஷங்க தான், புரியுதா? மனுஷங்களானே டவுட்டா இருக்கு. ஐயோ, மனுஷங்க தான். 2 காலு 2 கையெல்லாம் இருக்குல்ல. குரங்குக்கும் தான் இருக்கு. அக்கா, என்னக்கா இவ வர ரொம்ப ஓவரா போய்க்கிருக்கா? கவுண்டர் என்கவுண்டர்லாம் தூக்கலா இருக்கு. சரி, நான் மறக்கிறதுக்குள்ள இந்த ஜனனி கதை என்னடி? அவ என்ன வாரால? என்ன போன் எதுவும் போட்டாளா? ஐயாக்கா, நீங்க டென்ஷன் பண்றீங்கக்கா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. மண்டையில அப்படியே கிரிக்கிருன்னு வருது. இங்க பாருங்க, எனக்கு இழுவ வரப்போகுது பாருங்க. நான் என்னடி சொன்னேன்? அக்கா, எனக்கு 100 சேனல் மண்டையில ஓடுற மாதிரி இருக்குக்கா. இருங்க, நான் ஃபோன் பண்றேன், குறுக்கால பேசாதீங்க. இதுதான நம்பரு. நந்தினி அக்கா, சொல்லுங்கக்கா. ஜனனி, எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டோம்க்கா. இன்னொரு 15 இல்ல 20 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். ஒரு 2 ஹவர்ஸ்ல அங்க இருப்போம். வரசா வந்துருங்க. இங்க 11லேருந்து 12 நல்ல நேரம் குடிச்சிருக்காக போல. அதுக்குள்ளார வந்துருவீங்கல்ல? அதுக்குள்ள நிச்சயமா வந்துருவோம்க்கா. சரி சரி. அக்கா இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவாங்களாம். இங்க கூட. ஹலோ ஜனனி. அக்கா, கரெக்ட் டைம்க்கு வந்துருவீங்களாமா? வந்துருவோம்க்கா. ஏன், என்னாச்சு? அங்க எதுவும் பிரச்சனையா? இல்ல, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். அக்கா. ஜனனி கொடு. அண்ணி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? அண்ணன் ஏதாவது சொன்னாரா? இல்ல சக்தி, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. அவரு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்ப கூட நான் அங்கதான் பேசுறோமே தவிர அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க இங்க வந்தது இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க வந்து அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நீ ஜனனிக்கு சப்போர்ட்டா இரு சக்தி. சரி சரி, பார்த்து வாங்க என்ன. ஓகே, வச்சிடுறேன். பாய். வா, இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே இவ்வளவு பரபரப்பா இருக்கே. எனக்கு மாமா என்ன செய்ய போறாருன்னா தெரியல. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அமைதியா பால்கனில நிக்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜனனி வந்தா எப்படி சமாளிப்பான்னு தெரியலையே. ஐயோ. ஏண்டி போனை போட்டு வெரசா வாங்குற, அப்புறம் வந்தா என்ன செய்வாருன்னு பதற? என்னடி நீ? ஆமாக்கா, அன்னைக்கு இந்த புள்ளதான் விளக்கேத்தணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தெய்வமா மதிச்ச சாமியாரே வெளில போன்ட்டாரு. ஜனனிக்கும் அவருக்கும் வேற ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். இந்த விளக்கேத்துறப்ப என்னென்ன நடக்குமோ கடவுளே. முதல்ல உங்க மாமாவில உள்ள விடுறாரான்னு பாரு. விடமாட்டாரா? அது எனக்கு தெரியாது. தலைவலி வந்துருச்சு. அக்கா, அந்த காப்பி எனக்கு கொடு. இந்த ரேணு, உனக்கு காஃபி வேணுமா? இல்ல வேண்டாக்கா. எனக்கு ஆறி போச்சு. போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுல்ல. ஆமா, கொடுங்க, அதே கொடுங்க. அப்படியே கொண்டு போய் கொடுக்குறேன். இனிமே வந்தா வீட்டுக்கு வந்தா கேட்கவே கூடாது காப்பின்னு. எடுத்துப்போ. உனக்கு வேணுமாடி காஃபி? வேண்டாக்கா, வேண்டாம். மா மா, உனக்கு தெரியுமா, உன் ஆசை மருமக பறந்து வராலாம். என்னடி சொல்ற? கொஞ்சமாவது விளங்குற மாதிரி சொல்றியா? ஜனனியும் சக்தியும் கோயம்புத்தூர்ல இருந்து ஃபிளைட்ல வராங்களாமா. கிளம்பிட்டாங்களாம். யாரடி சொன்னாங்க உனக்கு? உன் மொத்த மருமக எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அவகிட்ட ரகசிய பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நல்ல காலமா நான் அந்த பக்கம் போகும்போது என் காதுல விழுந்துச்சு. காதுல விழுந்தத மனசோட வச்சுக்கிட்டு போய் சோழிய பாரு. அதை விட்டுட்டு பெரியவங்கிட்ட போய் சொல்லிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன்னு ஏதாச்சும் பண்ணேன்னு வெய்யே, தொலைச்சு போடுவேன். அம்மா, என்னம்மா பேசுற நீ? அன்னைக்கு பெரிய அண்ணனை எவ்வளவு கேவலமா பேசினா அவ. அதுக்கப்புறம் சக்தி டிக்கெட் போட்டு கொடுத்தான்னு நம்ம கிட்ட சொல்லாம கோயம்புத்தூர் போவாளாம்.
அங்க போய் கூத்தடிப்பாளாம். அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் அன்னைக்கு நல்லா டான்னு வந்து இறங்குவா. அதே மாதிரி சாமியார் சொன்ன மாதிரி இங்க குத்து விளக்கு ஏத்துவாளாம். நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இங்க பாருமா, அண்ணன் விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். அவன் கோவத்துல 1000 சொல்லுவாண்டி. அதுக்காக சக்தியை விட்டு கொடுத்துட முடியுமா? உனக்கு அவனும் அண்ணன் தானே. அவன் இந்த வீட்டு புள்ள, அவன் வரத்தான் செய்யணும். கடவுளே, அந்த சரணி பொண்ணு பண்ணதுக்கு தான் பெரியவன் சக்தி மேல கோவிச்சுக்கிறான். அவங்க பூசையில வந்து கலந்துகிட்டா எல்லாம் சரியா போயிடும். இது பாரு, நீர் அடிச்சு நீர் விலகாது. எல்லாம் ஒண்ணுமண்ணு ஆயிடுவாங்க. நீ இடையில புகுந்து குழப்பி விட்டுறாத. போ, போய் சோழிய பாரு. அம்மா, அன்னைக்கிட்ட எப்படிமா சொல்லாம இருக்கிறது? அம்புட்டு பாசக்காரியா நீ? ஏய், தாய் அறியாத சூது கிடையாதுடி. உன்னை பத்தி அம்புட்டு எனக்கு தெரியும். போ, பாசாங்கம் காட்டிக்கிட்டு தெரியாம ஓரமா உட்காந்து போன நோண்டிட்டு இரு. போ. அவங்க வாங்க வாங்க. என் ஜூஸ் எங்க? வரும் இரு. ஒண்ணுத்துக்கும் லாய்க்கல. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. சூடா இருக்கும், பாத்து குடிங்க. சரி சித்தி. அத்தை, தேங்க்ஸ் அத்தை. இந்தாங்க. என்ன சித்தி, உங்க மருமக முத்தம் கொடுத்துட்டு போறா? நான் சொல்லல, அது ஒரு பைத்தியம்னு. அததான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. நீங்க வேணா பாருங்க, இப்ப முத்தம் கொடுத்துட்டு போகுதுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல கட்டையை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. என்ன சித்தி, உன் மருமகளை லூசுன்றா? ஆமாங்கடி, எனக்கு வந்து வாச்சதும் லூசு. நான் பெத்தது ஒண்ணு இருக்கே, இது அதை விட பெரிய லூசு. அம்மா, ஏய், சும்மா நிக்காத, போய் ஜூஸ் பண்ணி குடி போ. அப்பா நினைச்சுக்காத, செல்லம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு. என்னது, அத்தைக்கு முத்தம் கொடுத்தியா? ஏண்டி, உன் மண்டைக்குள்ள ஏதாவது கோளாறு இருக்கா? ஏய் ரேணுகா, அவ மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா, அவங்க பேசினதை நீங்க கேட்டிருக்கணும். சக்தியும் என் மகன் தான், அவனும் வரணும், ஜனனியும் வரணும்னு எப்படி பேசினாங்க தெரியுமா? இம்புட்டு நாள் என்ன வஞ்சதெல்லாம் எனக்கு ஒரே நிமிஷத்துல மறந்து போச்சுன்னா பாருங்களேன். அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் இப்பதான் விளங்கிச்சு. இந்த கிழவிக்கு இருக்கிற நல்ல மனசை கரைச்சி கரைச்சி அம்முட்டியும் விஷமாக்கி வச்சிருக்கிறது பெரிய மாமா தான். அப்ப அவர் எம்பிட்டு பெரிய தேளா இருக்கணும். நீ இப்படி வேணா யோசிச்சு பாரேன். இம்பிட்டு நடந்த பிறவும் இந்த அம்மாவுக்கு மனசுல கொஞ்சம் ஈரம் இருக்குன்னா, அப்ப ஆரம்பத்துல இது குணம் கொஞ்சம் நல்ல குணமா தானே இருந்திருக்கணும். கரெக்டுக்கா. அது புரியாம பாவம் அவங்கள ரொம்ப வஞ்சிட்டேன். பின்னாடிலாம் பேசியிருக்கேன். போய் சாரி கேட்டு வந்துடவா? ஐயோ, கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு ஆட போற ஆட்டத்தை பார்த்துப்படுவோம், அதுக்கு பிறகு நீங்க போய் கேளுங்க. இல்ல ரேணுகா, அத்தை இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாக. அவிகளை எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள சாதாரணமா இருக்கும்போது ஏதாவது பேசுவாங்களே தவிர, ஒரு நாளும் கிழமையும் வந்துட்டா அதை நல்லபடியா நடத்தணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, ஜனனி கோயம்புத்தூர் போறதுக்கு முன்னாடி என்னவோ ரகசியமா நடந்திருக்கு. நீங்க இல்ல, அன்னைக்கு ஆதிரியை கூப்பிட்டு 1000 இருந்தாலும் அண்ணி காப்பி கூட அது இதுன்னு என்னவா பேசினாங்க தெரியுமா? நான் அசந்து தூங்குற நேரமா பார்த்து என்னவோ நடந்திருக்கு. இப்படி அமைதியா இருக்க என் மாமியார் விசாலாச்சிய நான் பார்த்ததே இல்லை. அதுக்கும் சேர்த்துதான் குட்டி விசாலாச்சு ஆதிரை செல்வியை ரெடி பண்ணிவிட்டால. அது இந்த போய் சேர்ற காலத்துல சொத்து பத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பால, அந்த மாதிரி நம்ம தாய்க்குளம் குணத்தை பொண்ணுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இது சாந்தலட்சுமி ஆயிடுச்சோ என்னவோ. என்னவோக்கா, ஒன்னும் விளங்கல. ஆனா ஒண்ணுக்கா, நமத்து போன வெடிகுண்டு ஒண்ணு பால்கனில நின்னுக்கிட்டு இப்போவும் அப்போன்னு வெடிக்க ரெடியா இருக்கு. ஊசி பட்டாசு ஒண்ணு தன் ஆட்டம் பாம்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. வெளியிலேருந்து வரவ இன்னைக்கு விளக்கேத்த வராளோ இல்ல வெடிகுண்டு வைக்க வராளோ, ஆக மொத்தத்துல இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நடக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டுல தீபாவளி கன்ஃபார்ம். பிரமாதமா இருக்குப்பா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இங்க மட்டும் கிடையாது, சிட்டி ஃபுல்லா வச்சிருக்கேன்.
உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்க, இதே மாதிரி சிறப்பா பெரிய லெவல்ல பண்ணிடலாம். இருக்கிறது போதும்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ, அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு டெல்லியில அண்ணனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அண்ணன் இது சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலையே. ஓ, ரகசியமா வச்சிருப்பாரு போல. சரி, உங்களுக்கு ஏதாவது வேலையாகணும்னு சொல்லுங்க, கம்மியா பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? அண்ணே, அந்த ஆளு கதை விட்டுட்டு இருக்கிற, அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஆட என்னண்ணே நீங்க வேற, இவர் தமாசா பேசுவாரு. இவருக்கு இங்க மட்டும் தானே தெரியும், டெல்லியில நமக்கு பெரிய லெவல் இல்ல. அட நான் நம்புறேன்ப்பா. அது போதும், அது போதும். அண்ணே பரவாயில்ல, இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா? அது அண்ணெல்லாம் வந்திருக்காங்களே, பேசிக்கிட்டு இருந்தேன். கூட்டு போங்க, நான் விருதம் இல்லைங்களா, சாப்பிட வைக்கணும்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க, சாப்பிட்டு வந்துருமா? வாங்க வாங்க, பெரிய லெவல்ல பண்ணிடலாம். வாங்க, டெல்லியில எந்த விஷயம் நடக்குதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. பெரிய எஜமான் ரஜினிகாந்த் சார்னு நினப்பு. ஆத்தி, இவங்க எங்க வந்தாங்க?